கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனை நினைத்து ஒரு பாடலை பாடி இந்த நாள் நிகழ்ச்சியை நாம் துவங்குவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவர் மீதும் இருப்பதாக. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மனதார நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். இந்த நாளின் வார்த்தைக்காக கொடுக்கப்பட்டதான தலைப்பு, தேவனை நம்பியோர் கைவிட மணிகோ, தேவனை நம்பினோர் வெட்கப்படுவதில்லை. அருமையானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய தேவனை நம்புகின்ற எவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த ஒரு சூழ்நிலையானாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையானாலும் சரி, எந்த இடத்திலும், இல்லத்திலோ வேலை ஸ்தலங்களிலோ வியாபார ஸ்தலங்களிலோ எந்த இடத்திலும் நாம் என்றைக்கும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதைத்தான் யோவேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள் மூலமாக
கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுவது அந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையானவர்களே, எகிப்திலிருந்து 430 ஆண்டு காலம் அடிமையாக இருந்த இஸ்ரவேலரை நடத்தி கொண்டு வந்த தேவன் எப்படி நடத்தி கொண்டு வந்தார்? அதிசயமாய் நடத்தி வந்தார். அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுக்கு அந்த மக்கள் துதிப்பார்கள் என்று சொல்லி தேவன் இந்த இடத்திலே இங்கே யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அடுத்து 27ஆம் வசனத்திலே, நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். எப்படி? நாம் கடந்த நாட்களிலே கடந்த காலங்களிலே அநேக தேவர்களை வணங்கியிருக்கலாம். ஆனால் தேவன் இப்பொழுது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். எப்படி அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், அடுத்து வரக்கூடிய வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையானவர்களே, நன்றாக கவனியுங்கள். தேவனை அறிந்தவர்களாக இருக்கின்ற பொழுது, தேவனே உண்மையான தெய்வம், வேறு தேவன் இல்லை என்று சொல்லி யாரெல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிறீர்களோ அவர்கள் ஒருவரும் எந்த நாளிலும் எந்த காலத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இங்கே தீர்க்கதரிசன வசனம் வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய அறிக்கையை சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பேதுரு தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிடுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாகிய மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது என்று இங்கே பேதுரு குறிப்பிடுகிறார். ஆம் அருமையானவர்களே, அந்த மூளைக்கல் என்பது எது? இயேசு. நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசமாய் இருந்தோமே ஆனால் எந்த நாளிலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அதைத்தான் இங்கே பேதுரு குறிப்பிடுகிறார். அந்த மூளைக்கல்லின் மீது விசுவாசமாய் இருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசமாய் இருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது என்று பேதுரு சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலும் நீங்களாகட்டும் நானாகட்டும் யாராக இருந்தாலும் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசமாய் இருப்பார்கள் என்றால் எந்த சூழ்நிலையிலும் சரி, இல்லத்திலோ வியாபார ஸ்தலத்திலோ வேலை செய்கிற ஸ்தலத்திலோ எந்த இடத்திலும், இந்த உலகில் எந்த இடத்தில் அவர்கள் போனாலும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய மகிமையை விசுவாசித்தால் நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா.